100 கோடி இல்ல, 1000 கோடி இல்ல, 10,000 கோடி இல்ல. கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி ஒரு நபரோட நெட்வொர்த். இந்த நெட்வொர்த்ல முக்காவாசி இது எப்படி சம்பாதினா இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா தான் இவர் சம்பாதிச்சிருக்காரு. அதாவது முதலீடு மூலமா தான் இவர் சம்பாதிச்சிருக்காரு. நம்மளாம் என்ன பண்ணுவோம், கிட்டத்தட்ட ஒரு 20, 25 வயசு வந்த அப்புறம் ஓகே சேவிங்ஸ் அப்புறம் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போக இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு வழி இருக்கு. அந்த கோல்டு இந்த லேண்டை தவிர ஓகே ஷேர் மார்க்கெட் ஒன்று இருக்கு. அதில் உள்ள ரிஸ்க்கும் நிறையவே இருக்கு. அந்த ரிஸ்க் எல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போடுறதுக்குள்ளேயும் ஒரு 28-30 வயசுக்குள்ள ஆயிரும். இப்படிதான் நம்ம பிளான் வச்சிருப்போம். அதுவும் கோவிட்க்கு அப்புறம் தான் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கு. பட் இந்த மனுஷன் சின்ன வயசுல இருந்து, அதாவது அவரோட 7 வயசுல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் மேல ஒரு ஒரு ஆசை, ஒரு விருப்பம் மாதிரி வந்து அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இப்ப 95 வயசுல, இவருக்கு 95 வயசு ஆயிருக்கு. 95 வயசுலயும் கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சம் கோடி இவரோட நெட்வொர்த்தா சேர்த்து வச்சிருக்காரு. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா வாரன் பஃபட். இவரை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். முக்கியமா இன்வெஸ்ட்மெண்ட் அப்ப ட்ரேடிங் பண்றவங்களுக்கு இந்த நபரை பத்தி தெரியாமலே இருக்காது. இந்த நம்பர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா சம்பாதிச்சு காட்டுனது மட்டும் இல்லாம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சாதாரண மனுஷனோட வெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி காட்டிட்டாரு. அதுக்கு சாம்பிள் தான் இந்த 13 லட்சம் கோடி அவரோட நெட்வொர்த். இந்த வாரன் பஃபட்டோட சில சுவாரஸ்யமான விஷயங்களும், அப்புறம் ரொம்ப முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா எந்த விஷயத்த முக்கியமா அனலைஸ் பண்ணணும், இதை பத்தின சில டீட்டெயில்ஸை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வாரன் பஃபட் ஆகஸ்ட் 30 1930 அன்னைக்கு இவர் பிறந்திருக்காரு. ஒமாகான்னு ஒரு ரீஜன், அதாவது யூஎஸ்ல உள்ள ரெபரஸ்கான்னு ஒரு மாநிலத்தில் உள்ள ஒமாகான் ஒரு ரீஜன்ல இவர் பிறக்கிறாரு. இவர் சின்ன வயசுலேருந்து பிஸ்னஸ் மேலே ரொம்ப ஒரு ஆர்வம் உள்ள ஒரு மனுஷனாக இருந்திருக்காரு. 1937, அதாவது அவர் 7வது வயசில் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா லைப்ரரி போய் ஒரு புக்கு வாங்கியிருக்காரு. நம்ம வந்து ஒரு 4th அந்த 4வது வயசில் வந்து எல்கேஜி அவருக்கு யூகேஜி ஜாயின் பண்ணியிருப்போம். அப்புறம் 6வது வயசு 7வது வயசு அந்த டைம்லாம் வந்து நம்ம லைப்ரரிலாம் போவோமா அப்படின்னு சந்தேகம் தான். மேக்ஸிமம் வந்து போயிருக்க மாட்டோம். பட் இவர் வந்து அவரோட 7வது வயசில் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா லைப்ரரி போயிட்டு ஒரு புக்கு வாங்குறாரு. அந்த புக்கோட நேம் வந்து 1000 ways to make $1000. 1936 வெளிவந்த ஒரு புத்தகம். இந்த புத்தகம் வந்து யார் எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா எஃப்சி மினாக்கர்னு ஒரு ஆள் வந்து எழுதியிருக்காரு. 1936 வந்தது, 37 வந்து இவர் வாங்குறாரு. அந்த புக்கை படிச்சோன்னா இவர் இன்னும் கொஞ்சம் ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகிறாரு பிஸ்னஸ் மேலே. இவர் வந்து அவரோட சின்ன வயசுல, அதாவது இந்த 10 வயசுக்குள்ள வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பக்கத்தில் உள்ள புரோக்கரேஜ் இண்டஸ்ட்ரி, அதாவது இப்போ சிரோதா அந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு புரோக்கரேஜ் கம்பெனி. இவரோட அப்பா வந்து ஹோவர்ட் பஃபட். இவரும் வந்து ஒரு பொலிட்டிஷியன், அப்புறம் பிஸ்னஸ் மேன் கூட. இவருமே ஒரு புரோக்கரேஜ் கம்பெனி வச்சிருக்காரு. இந்த வாரன் பஃபட் வந்து அந்த ரீஜனில் உள்ள ஒரு புரோக்கரேஜ் கம்பெனியில் ஒரு ஃப்ரீ டேஸ் கிடைக்குன்னா அங்கேயே தங்கிட்டு அந்த என்ன நடக்குது அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாராம். இந்த ஆர்வத்தை வந்து இவரோட அப்பா, அதாவது ஹோவர்ட் பஃபட் வந்து நோட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாருன்னா அவரோட 10 வயசுல வந்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல, நம்ம ஊரில் பிஎஸ்சி என்எஸ்சி மாதிரி யூஎஸ்ல வந்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு கூட்டு போயிருக்காரு. இவரோட 11வது வயசுல 3 ஷேர் வாங்கியிருக்காரு. 3 ஷேர் இவருக்கும், 3 ஷேர் வந்து இவரோட, அதாவது வாரன் பஃபட்டோட சிஸ்டருக்கும் வாங்கியிருக்காரு. 16 வயசுலேயே வந்து இவர் சம்பாதிச்சது மட்டும் இல்லாமல் சம்பாதிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஷேர்ஸும் வாங்கியிருக்காரு. சரி, இவர் சின்ன வயசுல வந்து சம்பாதிச்சது என்ன பண்ணியிருக்காரு? இவர் பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்பவே ஆர்வம்னால சின்ன வயசுல இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சூவிங்கம், ஒவ்வொரு வீடியோடா போய் சூவிங்கம் விற்கிறது, ஒரு வீக்லி மேகசின் விற்கிறது, நியூஸ் பேப்பர் விற்கிறது, கொக்கோகோலா விற்கிறது, கோல்ஃப் பால், இந்த மாதிரி எல்லாமே வீடியோடா போய் விற்கிறது இவரோட வேலை. இவர் அதை ஆர்வமா பிஸ்னஸ் பண்ற ஒரு ஆர்வத்தில் இவர் பண்ணியிருக்காரு. அவரோட தாத்தாவோட க்ரோசரி ஷாப்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்படி ஒர்க் பண்ணி அவரை சம்பாதிச்ச காசுல ஷேர்ஸ் வாங்கியிருக்காரு. சம்பாதிச்சது மட்டும் இல்லாமல் அவரோட 14வது வயசுல, அதாவது 1944 இன்கம் டேக்ஸ் கட்டி அது போக மிச்சம் உள்ள அமௌண்ட்ல $35 வந்து எதுக்கு செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரோட பைசைக்கிள், அப்புறம் வாட்ச், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செலவு பண்ணியிருக்காரு. இது முக்கியமான விஷயம் என்னன்னா அவரோட 14 வயசுல இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்காது தான் முக்கியமான விஷயம். நம்ம இப்போதான் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்குள்ளே வர மாதிரி கண்டிஷன்லாம் வந்திருக்கும். அதாவது இவ்வளோ சேலரி வந்த பிறகு தான் நம்ம இன்கம் டேக்ஸ் கட்டணும், அந்த ஸ்லாப்குள்ளே இப்போ தான் எல்லாருமே கொஞ்சமாக வந்துட்டு இருக்கோம். பட் இவர் அவரோட 14வது வயசுலேயே இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்காரு. நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல், சம்பாதிச்சது மட்டும் இல்லாமல், இன்கம் டேக்ஸ் கட்டுற வரைக்கும் இவர் சம்பாதிச்சிருக்காரு.
1945 அதாவது ஒரு 15 வயசுல இவரும் இவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு $25 அந்த டைம்ல ஒரு $25 வந்து செலவு பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு மிஷின் வந்து வாங்கியிருக்காங்க. என்ன மிஷின்னா பின்பால் மிஷின், செகண்ட் ஹேண்ட்ல யூஸ்டு பின்பால் மிஷின். பின்பால் மிஷின் அப்படின்னா ஒரு கேம் மாதிரி, அதாவது ஒரு பெரிய மிஷின் மாதிரி இருக்கும், 2 ஃபிளிப்பர் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ பால் வந்து இப்படி இறங்கும், ஸோ அப்படியே அப்படியே ஃபிளிப் பண்ணிட்டே இருக்கும். பால் வந்து மேலே போய் டார்கெட்லாம் அடிச்சுட்டு கீழே வரும்போது அந்த ட்ரெயின் அந்த ஓட்டைக்குள்ளே பால் உள்ளே போயிடக்கூடாது, அதுக்கு நம்ம வந்து ஃபிளிப் பண்ணிட்டே இருக்கணும் பாலை. ஸோ இதுதான் அந்த கேம். இந்த மிஷினை வாங்குறாங்க. வாங்கி எங்கே வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு முடி வெட்டுற கடை சலூன் ஷாப்பில் அங்கே வைக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு கொஞ்ச நாளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பார்பர் ஷாப்பில் ஒரு குறிப்பிட்ட மிஷின்ஸ் எல்லாமே அங்கே வச்சுட்டாங்க. வச்சுட்டு அது மூலமாக சம்பாதிக்கிறது. ஸோ அந்த பின்பால் மிஷின் மூலமாக எப்படி சம்பாதிக்கணும்னா, ஒரு முடி வெட்டுற கடைக்கு ஒரு 10 பேர் வராங்க அப்படின்னா 10 பேர் உட்காரதுக்கு இடம் இருக்காது. ஒரு 2 பேர் உட்காராங்கன்னா மிச்சம் 8 பேர் சும்மா இருக்க டைமில் வந்து ஒரு காயின் இவ்வளோ அமௌண்ட் சொல்லி டோக்கன் மாதிரி கொடுத்துட்டு அந்த கேம் விளையாடுவாங்க. இப்படி ஒரு பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸை அவர் என்ன பண்ணிட்டாரு, 1947 வந்து ஒரு ரிட்டையர்டு ஒரு மிலிட்ரி மேன் கிட்ட இந்த பிஸ்னஸை வித்துறாரு. எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாருன்னா $1200. $25 தான் ஒரு மிஷினோட மதிப்பு. ஒரு 5 மிஷின் வாங்கினா கூட $125 வரும் வச்சுக்கோங்களேன். ஸோ கண்டிப்பாக லாபம் இல்லாமல் விற்க மாட்டாங்களே. ஒரு $200 இவர் போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸோ $200 கிட்ட ஒரு முதலீடு பண்ணி $1200 இவர் விற்கிறார். ஸோ அந்த 17 வயசில், அதாவது 1947 நடக்குது. ஒரு 17 வயசில் ஒரு பிஸ்னஸ் பண்ணி, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக ஒரு பிஸ்னஸும் பண்ணி, அந்த பிஸ்னஸை இன்னொரு சேல் பண்ணி ஒரு மிகப்பெரிய லாபம் வந்து ஒரு 17 வயசுலேயே இவர் பார்த்துருக்காரு. பெஞ்சமின் கிரஹாம், வாரன் பஃபட்டோட அப்பாவுக்கு அடுத்து வந்து பிஸ்னஸ் அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ஆர்வம் தூண்டுற ஒரு நபராக இருந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பெஞ்சமின் கிரஹாம் தான். இவர் வந்து வாரன் பஃபட்டோட ஒரு ப்ரொஃபஸர் அப்புறம் மென்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த பெஞ்சமின் கிரஹாம் வந்து எழுதின ஒரு முக்கியமான புக் எதுன்னு பார்த்தீங்கன்னா த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர். இந்த புக்கிலே வந்து வாரன் பஃபட் வந்து சொல்லியிருப்பாரு, எங்கள் அப்பாவுக்கு அடுத்து இவர் மூலமாக தான் நான் இன்வெஸ்டிங் அண்ட் பிஸ்னஸ்க்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன். அந்த மாதிரி இந்த புக்லேயே சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இது மேலேயே பை ஃபார் த பெஸ்ட் புக் ஆன் இன்வெஸ்டிங் எவர் ரிட்டன் அப்படின்னு வாரன் பஃபட் இதில் சொல்லியிருப்பார். ஸோ இப்படிப்பட்ட நபர் வந்து ரொம்ப ஒரு ஆர்வம் தூண்டுற ஒரு நபராக, அது முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பிஸ்னஸில் ரொம்ப ஆர்வம் தூண்டுற நபராக இவர் ஒரு லைஃப்பில் இருந்திருக்காரு. இவர் கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு வாரன் பஃபட்டுக்கு ரொம்பவே ஆசை. ஸோ நான் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியும் இந்த பெஞ்சமின் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ரிக்வெஸ்ட் பண்ணிட்டாரு, அப்படின்னு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து வால் ஸ்ட்ரீட்டில் போயிட்டு ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு வராரு இந்த வாரன் பஃபட். ஸோ அதுக்கும் இவரோட அப்பாவும் சரி இந்த பெஞ்சமின் கிரஹாமும் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா 1951 54 வரைக்கும் ஒரு 3 வருஷம் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னா இவரோட அப்பா கம்பெனிலே வந்து வேலை பார்க்குறாரு. அதாவது பஃபட் ஃபாக் அண்ட் கோ அப்படின்னு இவரோட சொந்த கம்பெனியில் வந்து இவர் வேலை பார்க்குறாரு. சேல்ஸ்மேன், இன்வெஸ்ட்மெண்ட் சேல்ஸ்மேன், அப்புறம் வந்து ஸ்டாக் புரோக்கர், இந்த மாதிரி பொசிஷனில் அவர் வேலை பார்க்குறாரு. இப்படி வேலை பார்க்குறது மூலமாக அவர் நிறைய விஷயம் கற்றுக்கிறாரு. ஸோ அதனால் இவர் கோச்சிங்கும் பண்ணுறாரு. நிறைய பர்சன்ஸ், நிறைய மெம்பர்ஸ் வந்து இவர் கோச்சிங்கும் பண்ணுறாரு. இன்வெஸ்ட்மெண்ட் பிரின்சிபல்ஸ் பற்றி ஒரு கோச்சிங் பண்ணுறாரு. நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இதில் ஜாயின் பண்ணிருக்கிற மக்களோட வயசு, ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இவரோட இந்த வாரன் பஃபட்டோட வயசு ஜாஸ்தி. ஸோ இதுலேருந்தே அவர் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு. ஏன்னா இன்வெஸ்டிங் சரி, பிஸ்னஸ் சரி ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு நபராக இருக்காரு சொல்லி ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு. ஏன்னா வந்து அப்போ தான் வந்து ஒரு 21-22 வயசு தான் ஆயிருக்கும். ஸோ அப்போவே அவர் வந்து கோச்சிங் லெவலுக்கு அவர் போயிருக்காரு. ஏன்னா கோச்சிங் பண்ணணும் அப்படின்னா அதில் ரொம்ப நாலேஜாக இருந்தால் மட்டும் தான் கோச்சிங்கை பண்ணணும். ஸோ இந்த சின்ன வயசுலேயே வந்து அவர் வேலை பார்த்த அந்த ஒர்க் மூலமாக நிறைய கற்றுக்கிட்டு கோச்சிங்கும் பண்ணியிருக்காரு. இந்த 3 வருஷம் அவரோட சொந்த கம்பெனியில் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் 1954 அப்புறம் வந்து பெஞ்சமின் கிரஹாம் கூட போய் ஒர்க் பண்ணுறதுக்கு இவர் ரெடி ஆகிட்டாரு. வருஷத்துக்கு $12,000. ஸோ இந்த சேலரி ஃபிக்ஸ் பண்ணி 1956 2 வருஷத்துக்கு வரைக்கும் வேலை பார்க்குறாரு. ஏன்னா 56க்கு அப்புறம் பெஞ்சமின் வந்து ரிட்டையர் ஆகிட்டாரு. ஸோ இவர் மறுபடியும் இந்த வாரன் பஃபட் வந்து மறுபடியும் இவரோட ஒமாஹா அந்த ரீஜனுக்கே திரும்பி வந்தார். இப்படி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஆர்வம் காட்டுறதும் சரி, நிறைய நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாலும் சரி, நிறைய பார்ட்னர்ஷிப் உருவாக்குறாரு. இப்படி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி 1962 மில்லியனர் ஆகிறாரு. 1986 பில்லியனர் ஆகிறாரு. 2008 வேர்ல்ட் லெவலில் நம்பர் 1 ரிச்சஸ்ட் பர்சனாகவும் மாறாரு. 2008 வாரன் பஃபட் வந்து பெர்க்ஷைர் ஹேத்தவேயோட ஒரு சேர்மன், சிஓ இருந்தார். இந்த டிசம்பர் 31, 2025 வந்து சிஓவில் வந்து ரிட்டையர் ஆகிட்டார். இப்போ கரண்ட் சேர்மனாக இருக்கார். ஸோ இந்த பெர்க்ஷைர் ஹேத்தவே இருக்குல்ல, 1964 2024 வரைக்கும் ஓவராலாக எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா அபவ் 5,00,000%. ஸோ எந்த அளவு ரிட்டர்ன் கொடுத்துருப்பாருங்க இந்த 1964 2024 வரைக்கும். ஸோ இது வந்து எதோட அதிகம் பார்த்தீங்கன்னா S&P 500 சொல்லிட்டு ஒரு
ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல, அதை விட ரொம்ப அதிகம். அந்த S&P 500 வந்து இந்த காலகட்டத்தில் எவ்வளோ கொடுத்துருக்குன்னா, ஓவராலாக பார்த்தீங்கன்னா 39,000 சதவீதம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ 39,000 இங்கே இருக்குது, 5 லட்சம் இங்கே இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக அவரோட போர்ட்ஃபோலியோவை இன்க்ரீஸ் பண்ண ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரன் பஃபட் தான். யாருமே அதாவது இந்த வயசில் 95 வயசில் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்து இவ்வளோ கோடி, அதாவது 13 லட்சம் கோடி வந்து சேர்த்து வச்சதா வந்து யாருமே கிடையாது. இந்த மனுஷன் வந்து சின்ன வயசுலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் மேலே ஒரு ஆர்வம் காட்டி இந்த வயசுலையும் சம்பாதிச்சு காமிச்சிட்டார். இவர் டிசம்பர் 31, 2025 வந்து இவரோட கம்பெனியான பெர்க்ஷயர் ஹேத்தவே, ஸோ அந்த கம்பெனியில் சிஇஓவாக ரிட்டையர் ஆகிட்டார். பட் ஸ்டில் சேர்மனாக இருக்கார். இன்னும் ஒரு ஆக்டிவாக அவரோட டீமுக்கு வந்து கைட் பண்ணிட்டு இருக்காரு இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக. இது எப்படி இவருக்கு பாசிபிளாக இருக்குது, எப்படி இது பாசிபிளாக அதை ஆக்குனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரன் பஃபட் வந்து எப்போவுமே வேல்யூ இன்வெஸ்டிங் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஆள் தான். அதில் வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்னா ஒரு கம்பெனியோட வேல்யூவை மதித்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அந்த கம்பெனியோட ப்ரைஸ் பார்க்காம, கம்பெனியோட ப்ரைஸ் எப்படி இருக்குது, குறைஞ்சிருக்கா, ஓகே குறைஞ்சிருக்கா இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு இல்லாமல், அந்த கம்பெனியோட வேல்யூ மதிப்பு எப்படி இருக்குது, விலையில் மதிப்பு எப்படி இருக்குது, அதை கரெக்டாக மெஷர் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தான் வேல்யூ இன்வெஸ்டிங். சரி, ஓகே, வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ இப்போ தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பக்கம் நம்ம வந்திருக்கோம். அவர் சம்பாதிச்சிட்டாரு, ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு. அவர் சொல்லிக் கொடுத்த வழி என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு காமிச்சிட்டார். ஓகே, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா எதை அனலைஸ் பண்ணணும்? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் வேல்யூ இன்வெஸ்டிங்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். வேல்யூ இன்வெஸ்டிங் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸை வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணணும். ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸை வந்து குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த கம்பெனி எப்படி எஸ்டாப்ளிஷ்டான கம்பெனி, எவ்வளவு காம்படிட்டர் வந்தாலுமே கரெக்டாக பேலன்ஸ் ஆகுமா அப்படின்னு மெஷர் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கிற ஒரே வழி பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்காக தான். இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய வரிகள் மாதிரி சொல்லியிருக்காரு. அதில் முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா, இவர் சொன்னது, நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ண முடியல, அந்த வில்லிங்னஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் ட்ரேட் நீங்கள் பண்ணுறதுக்கு தகுதியானவர்கள் நீங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு குறைஞ்ச ப்ரைஸில் ஒரு நார்மலான கம்பெனி அதை வாங்குறதுக்கு வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு கம்பெனி வந்து ஒரு ஃபேர் ப்ரைஸில் வாங்குறது பெட்டர் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. ஸோ மெயினாக அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்வெஸ்டிங் தான் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து இவர் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார். இவரை பொறுத்த வரைக்கும் ஹோல்டிங் பீரியட் இருக்குல்ல, அதாவது ஒரு ஸ்டாக் வாங்கினா எவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவர் கேட்டால் ஃபார் அவர் அப்படின்னு தான் இவரோட ஆசை, அவரோட பதில். ஒரு ஸ்டாக் வாங்கிட்டீங்க, எவ்வளோ ஹோல்ட் பண்ணிக்கலாம், எவ்வளோ வருஷம் ஹோல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவர்கிட்ட கேட்டிங்கன்னா ஃபார் அவர், ஃபுல்லாகவே ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் இவரோட பதில். நல்ல கம்பெனியை கரெக்டாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, இன்றைக்கி போட்டிங்கன்னா அப்படியே இது விட்டுருங்க, 30-40 வருஷம் கழிச்சு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு தான் இவரோட பதிலாக இருக்கும். ஸோ நிறைய வெப்சைட்லேயே இவரை பற்றி நிறைய போட்டிருப்பாங்க. அதாவது எந்த ஸ்டார்ட் அப் பண்ணி பெரிய பெரிய டெக் கம்பெனி எல்லாமே அவர் ஆரம்பிக்கல, ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சம்பாதிச்சாரு, அந்த மாதிரி தான் இவரை பற்றி போட்டிருப்பாங்க. ஸோ நீங்களும் வாரன் பஃபட்டை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, இல்லை ட்ரேடிங் பண்ணுறீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ தான் உள்ளே வரீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்னது கற்றுக்கணும் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, ஏன்னா எல்லாமே பணம் மூலமாக தான் போயிட்டுருக்கு அப்படி தானே. ஸோ பணத்தை கொடுத்து பணம் வாங்கணும் அப்படின்னா அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும், முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது. ஸோ நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது, 10 லட்ச ரூபா நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா அந்த 10 லட்சம் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நல்ல கம்பெனியை பார்த்தா நீங்கள் போடுற மாதிரி இருக்கணும். அந்த கம்பெனியும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு இவர மாதிரியே நல்ல ரிட்டர்ன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குறைஞ்ச மதிப்பு, அதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியில் பார்க்குறாங்க, ரொம்ப கம்மியான ஒரு ஷேரில் இருக்குது, ஒரு 30 ரூபாய்க்கு அந்த ஷேர் விற்கிது அப்படின்னா உடனே வாங்கிறாங்க, எந்த ஒரு அனலைஸ் பண்ணாமல் உடனே வாங்கிறாங்க. அப்புறம் தான் தெரியுது நீங்கள் வாங்கும் போதுக்கு அங்கே கொடுக்க ஆள் இருக்குது, விற்கும் போது அங்கே வாங்குகிற ஆள் இல்லை. ஸோ அப்படி தான் நிறைய கம்பெனி இருக்கும். ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இவரோட மெத்தடே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நல்ல எஸ்டாப்ளிஷ்ன கம்பெனியை கரெக்டாக அனலைஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நல்ல லாபத்தை நீங்களும் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு முக்கியமான டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன்.